சாட்டர்டே மார்னிங் மோஸ்ட்லி என்னோடய ரொட்டீன் இந்த மாதிரி தாங்க போகும். நாங்கள் வெளியே வந்த உடனே அத்தை ஒரு ரவுண்டு குட்டி பேபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வெளியே வரக்குள்ளேயே சமையல் வேலை எல்லாமே முடிச்சிடுவாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கூட்டுற வேலை மட்டும் இருக்குங்க, அதை மட்டும் நான் பார்த்துக்குவேன். குட்டி பேபியாக அத்தை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா ஒரு 9 o'clock அளவில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் போட்டிருக்கனால அவங்க கரெக்டாக வருவாங்க. ஸோ நம்மளும் போய் ஒர்க் பண்ணால் தான் அது கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு 9 o'clock எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஃபுல்லாக கூட்டி எல்லாமே விட்டுட்டு சாப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த இருந்து குட்டி பசங்க வந்திருந்தாங்க நெல்லிக்காய் பிடுங்கிறதுக்காக. அவங்ககிட்டயே நானும் போயிட்டு ரெடியாக உப்பு மிளகு பொடியெல்லாம் கலக்கி அவங்க வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. நானும் ஒரு 2 நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டு இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் தண்ணி எடுத்து விட்டுருந்தாருங்க. அவங்க எல்லாமே உள்ளே ஆர்டர் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ஓஸ் மட்டும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே கரெக்டாக போகுதான்னு பார்த்துட்டு எல்லா பில் எல்லாமே எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பூச்செடி இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. அதுக்கு ஒரு கல் வாங்கி தான் போடணும்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ எல்லாமே பிரிண்ட்லாம் எடுத்து ஆர்டர் பேக் பண்ணிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கோகனட் ஆயில் ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க. சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில் பேபிஸ் குக்கிங் ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இப்போவே இந்த ஆயில் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குதுங்க. நாங்களும் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சல்ஃபர் வைக்காமல் காய வைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பருப்பு எல்லாமே. ஸோ ஆயிலும் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆயில், அதுக்கப்புறமா ஆயில் ஆர்டரு, ட்ரெஸ் ஆர்டரு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு அந்த டே அப்படியே போயிடுச்சுங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்துட்டிங்கன்னா தோசை மாவு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பணியாரம் சொல்லலான்னு கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி போட்டு பணியாரம் தான் சுட்டுட்டு இருந்தேன். உண்மையாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து பணியாரம் சுட்டுருந்தேன். கல்லில் எந்திரிக்காத என்னமோ நினச்சிங்க, ஆனால் சூப்பராக இருந்துருந்துச்சு. எங்களது வந்துட்டு அந்த குழி வந்துட்டு பெருசாக இருக்குங்க. 5 குழி தான் இருக்கும். இது எந்த காலத்து கல்லுன்னு தெரியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக பணியாரமெல்லாம் ஊற்றி முடியாச்சு. அத்தை வந்துட்டு பெரிய ஊத்தாப்பமாக லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிற மாவில் ஊற்றிட்டு இருந்தாங்க. ரியலி இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பணியாரம் கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வர கிடையாது. அது கார சட்னியெல்லாம் செஞ்சாச்சுங்க. தீபாவளிக்கு ஆஃபர்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. முதல் ஆஃபராக உங்களுக்கு ஜிப்லஸ் போட்டாச்சுங்க. என்னென்னு பார்த்துட்டுங்க, ஒரு பீஸ் 399 மட்டும்தாங்க. 3 பீஸ் வாங்கினா 1200 ரூபா. ஸோ உண்மையாகவே ஸ்டாக் ரொம்பவே கம்மியாக இருக்குதுங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பீஸ் 399 மட்டும்தான். ஃப்யூச்சரில் நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் போட போகிறோங்க. ஸோ பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.